தமிழ் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் தோல்வி. அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தமிழ் தேசியமும் அழியவில்லை என தமிழ் தேசிய மக்களின் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய சிந்தனையை வைத்து வியாபாரம் நடத்தியவர்கள் தேர்தலில் காணாமல் போயுள்ளனர் எனவும் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மஹிந்த தேசப்பிரியவின் வீட்டில் கொள்ளை. முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் வீட்டில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த தேசப்பிரியவின் அம்பலாங்கொடையில் அமைத்துள்ள வீட்டிலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மஹிந்த தேசப்பிரியவின் மனைவி அம்பலாங்கொடை காவல் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 2 எரிவாயு கொள்கலன்கள், ஒரு தொலைக்காட்சி, 2 தங்க நகைகள் மற்றும் 4 கை கடிகாரங்கள் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாண ஆளுநர் அதிரடி, தூக்கி எறியப்பட்ட அதிகாரி. வடக்கு மாகாண அமைச்சின் செயலாளர் ஒருவரின் பதவியை ஆளுநர் நா. வேதநாயகம் மீளப் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த நடவடிக்கையில் ஆளுநர் எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. வடக்கு மாகாண விவசாய மற்றும் கமநல சேவைகள், கால்நடை அபிவிருத்தி, நீர்ப்பாசன, மீன்பிடி, நீர் விநியோகம் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் எம்பி ஜேகோவின் பதவி வடக்கு மாகாண ஆளுநரால் மீள பெற்றுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. மன்னாரில் இளம் தாய் சேய் உயிரிழப்பு. நேரில் சென்ற சத்தியலிங்கம் எம்பி. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம் தாய் வனஜா மற்றும் அவரது சிசுவின் மரணம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான சத்தியலிங்கம் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். இருவரின் உயிரிழப்பால் துயரத்தில் வாழும் குடும்பத்தினரை நேற்று மன்னாரில் உள்ள அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் சம்பவம் தொடர்பில் தமக்கான நீதியை பெற்றுத்தர ஆவணம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவமனை சத்தியலிங்கம் உயிரிழந்த தாயாரின் ஆவணங்களை பரிசோதித்து அதன் விவரங்களையும் பெற்று சென்றார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் இந்திய விஜயம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் இடம்பெறும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்தார். எனினும் ஜனாதிபதியின் இந்திய விவரம் குறித்த உறுதியான திகதி உள்ளிட்ட விடயங்கள் இதுவரையில் இறுதிப்படுத்தப்படவில்லை. எவ்வாறாயினும் இலங்கையில் பார்வை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் எனவும் அவர் கூறினார். ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக மற்றொரு முறைப்பாடு. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மற்றொரு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த முறைப்பாடு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்றினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய அரசியல் நேர்காணல் நிகழ்ச்சியில் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டு குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு உள்ள நிலையில் மற்றொரு முறைப்பாடு தற்போது அளிக்கப்பட்டுள்ளது.